ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல எப்பொழுதும் நாம் களி கூர்ந்து கொண்டே இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். நம் வாழ்க்கையில் தேவன் அதிசயமானவைகளை, அற்புதமானவைகளை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் மகிழ்ச்சி நாளாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக இங்கே வந்திருக்கிறோம். இந்த நிச்சயதார்த்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கும்படியாக மணமக்களை நாம் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண தேவனுக்கும் நாம் நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அங்கீகரிக்கலாம், இன்னைக்கு நம்மளாம் இந்த இடத்துல கூடியிருக்க முடியாது. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை போற்றி துதிப்போமா? ஹல்லேலூயா. நாம் எல்லாம் சேர்ந்து பாடப்போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி துதிக்கிறேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். நீ தானே என் துணையானே, கேடகமும் மானே. நீ தானே என் துணையானே, நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டேன், வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டேன், வலக்கரம் தாங்குதையா.
பலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஓ ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் புகழும் போது ஆண்டவர் அப்படியே மெல்ட் ஆகிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய துதிகள்ல ரொம்ப பிரியப்படுகிறவர். நம்ம துதிக்கும் போது அப்படியே மெல்ட் ஆகிட்டு வரான். பொண்ணு உள்ளேருந்து வரும்போது கார்த்தியோடைய முகத்தில் எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல, இந்த ரூமோட பிரைட்டாக ஒரு லைட் எரிஞ்சது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்படி தான் நம்ம துதிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவார். கார்த்தியோடைய முகத்தை பார்த்தோன்னே டெய்ஸி அம்மாக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே புகழ்ச்சி புன்னகையினால் நிரம்புது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் கை கூடி வர பண்ணினார். அதனால் நம்ம எல்லாரையும் எழும்பி நின்று கர்த்தருக்கு கனப்படுத்தும்படியாக அவருக்கு நன்றி சொல்லி துதிப்போமா. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் ஆராதனை நடத்துவோம் தேவனுக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற இயேசப்பா. எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி இந்த நாளை கைகூடி வர பண்ணினதற்காக, இந்த நாளை ஆசீர்வதித்ததற்காக எல்லாரும் கண்களை மூடி நன்றி என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எங்களுக்கு நன்மைகளை செய்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வாக்குகள் தந்தவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஆண்டவரே, சொன்னதை செய்கிறவரே, ஆண்டவரே, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிசயமானவைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவர் நீர் இயேசப்பா. ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தரே, எங்களுக்கு ஞானத்தை தருகிறவர் நீர் இயேசப்பா. ஆண்டவரே, எங்களை எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனே, நீர் எங்கள் மீது பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது வைத்த இரக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. எவ்வளவு நன்மைகளை நீர் எங்கள் வாழ்க்கையை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து தூக்கினவரே, கல்வாரி நாயகரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி உள்ளத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போமா. Thank you Jesus. Hallelujah. We say thank you to you Lord. Hallelujah. Father, we lift up your name. We praise you Lord. Hallelujah. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம் இயேசப்பா. யெகோவா தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செஞ்சீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளை காணும்படியாக செஞ்சீங்களே இயேசப்பா. ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்த நாயகரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. சொல்லுமா. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும்
போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. சொல்லுமா, நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் சொல்லுமா, எவ்வளோ ஈவுகளை கர்த்தர் செய்திருக்கிறாரே. அளவில்லாத அவர் கிருபை, அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமென். உள்ளத்திலிருந்து சொல்லுமா, ஏசப்பா எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்க ஏசப்பா, நன்றி 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 என்று சத்தமா சொல்லுவோமா. நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. உங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா, ஏசப்பா நன்றி ஆண்டவரே. ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்கு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத நல்ல ஈவை கொடுக்கிற தகப்பனவர். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நல்ல ஈவை கொடுக்கிற நல்ல தகப்பன். அவர் தம்மை நம்பி உள்ளவர்களுக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறாராம். மறு உத்தரவு கொடுக்கிற காத்த உங்களுடைய மன காயங்களையும் எல்லாம் ஆறுதல் படுத்துகிறவர் அவரே. அவர் வார்த்தை உங்களை உருவாக்குகிறது, அவர் வார்த்தை உங்களை உயர்த்துகிறது. அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்கிறவர், அவர் வாக்கு மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன் நமக்கு உண்டு. கரங்களை தட்டுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே,
எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கைவிடலை ஏசப்பா. எங்களை உயர்த்தி வச்சிருக்கீங்க ஏசப்பா. எல்லாமே கைகூடி வர பண்ணியிருக்கீங்க ஏசப்பா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. நீ நல்ல தகப்பன், நீ நல்ல தகப்பன், நீ நல்ல மேய்ப்பர். எங்களை ஆண்டவரே பசும்புல் அண்டையில் நடத்துகிறவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறவர் ஏசப்பா. நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நிச்சயதார்த்த ஆராதனையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ ஏற்று பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் திருச்சபையின் சார்பாக உங்கள் எல்லாரையும் மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு வரவேற்கிறேன். நிறைய தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, பிரயாணப்பட்டு வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். பெண் வீட்டார் வந்திருக்கீங்க, உங்களை இயேசுவின் நாமத்தினால அன்போடு வரவேற்கிறேன். முக்கியமாக மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்தி அவர்களை நாம் வரவேற்போம். ஏன்னா அவங்க தான் எல்லாரும் இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அவர்களை நாம் வரவேற்றிருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒரு குடும்பமாய் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அமர செய்திருக்கிறார். இது தேவன் நம்ம கொடுத்த பாக்கியம். அவருடைய சிலுவையின் மரணத்தினால, அவர் ரத்தம் சிந்ததுனால, அவரை மீட்டதுனால இன்னைக்கு இந்த திருச்சபைக்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாய் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்பட்ட பந்தம். ஆமென். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்பட்ட பந்தம். ஆமாம், இன்றைக்கி நம்ம ஒரு புது பந்தத்துக்குள்ளே வந்திருக்கோம். மணமகன் மணமகள் அவர்கள் கணவன் மனைவியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே போல் தான் நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பந்தமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தட்டு ரெடியாம்மா? ஓகே. இப்பொழுதும் கூட நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கமாக அந்த தட்டில் இருக்க அந்த ப்ரெசன்டேஷன் கிஃப்ட் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முதல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரெடியாக இருக்காங்களா? ஓகே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க. ஜஸ்டின் தம்பி யாராவது இருக்கீங்களா? இல்லை இடம் புல்பேட்டை என்னும் வந்து நத்தானியல் வாங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓகே, நிகழ்ச்சியின் தொடக்கமாக மணமகனுடைய வீட்டார் வந்துட்டுருக்காங்களா? மணமகள் வந்துட்டுருக்காங்களா? ஓகே, மணமகள் வீட்டார் ரெடியாக இருக்காங்களா? ஓகே, வந்துட்டுருக்காங்க. சரி, ஓகே. மணமகள் வீட்டார் தட்டு ரெடியா? 2 பேரும் ஒன்றா கொடுத்துலாமா? கர்த்தர் நல்லவர். மணமக்கள் வீட்டாரும் மணமகள் வீட்டாரும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அப்போது தட்டு வெயிட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தட்டில் என்ன வெயிட்டாக இருக்கோ இல்லையோ, கர்த்தர் ஆசீர்வாதம் வெயிட்டாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அதை தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சிகளை நாம் ஏறெடுத்து நடத்துவோம். ஸ்தோத்திரம். ஓகே, குறுகிய காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்த்து முடிப்போம். அதற்குள்ளே அவங்க ஆயத்தமாயிடுவாங்க. மிச்ச காரியங்களை அதை தொடர்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை நடத்துகிறார். திருமணம் என்பது கர்த்தரால் உண்டு பண்ணப்படுகிறது. அவர் பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்ட அந்த ஒரு நாள், அந்த ஒரு ஏற்ற துணையோடு இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் திருமணமாக இருக்கிறது. தேவன் தான் ஏற்படுத்துகிறார் துணையை. இன்னாருக்கு இன்னார் அப்படின்றத கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஏற்ற துணையை தேவன் கொடுக்கிறார். எல்லாருக்குமே, பூமியில் பிறந்த எல்லாருக்குமே தேவன் ஒரு ஏற்ற துணையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கார்த்திக்கும் டெய்ஸிக்கும் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்க ஜெபித்து அவங்க உறுதிப்படுத்தி கர்த்தர் சமூகத்தில் இன்றைக்கி நாம் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்த்து அதன் பின்பதாக நாம் இந்த நிகழ்ச்சிகளை தொடங்க இருக்கிறோம். லூக்கா மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 18
22 வரை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 22 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இது பொதுவாக கிறிஸ்மஸ் டைமில் வாசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைனா, இயேசு மனுஷனாக இந்த பூமியில் பிறந்தார் இல்லையா, அவங்களுடைய அம்மா அப்பா ஜோசப் அண்ட் மேரி, யோசேப்பு மரியாள், இவர்கள் திருமணத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க, நிச்சயிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது நிச்சயிக்கப்பட்டிருக்கும் போது மரியாள் அவர்கள் கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. திருமணத்திற்கு முன்பதாகவே இந்த செய்தியை யோசேப்பு கேள்விப்படுகிறார். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு 10 நிமிஷம் நாம் கவனத்தோடு இருப்போம். ஸோ மரியாள் யோசேப்பு இவங்க திருமணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது, திருமணத்துக்கு முன்பதாகவே மரியாள் கர்ப்பவதி ஆனாள் என்பதை யோசேப்பு அறிந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியம் இந்த உலகத்தாராக இருக்கும்போது யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு காரியம். திருமணத்திற்கு முன்பதாக ஒரு கன்னி பெண் கர்ப்பமாவதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு விரும்பாத ஒரு காரியம். வேதத்தின்படியும் அது தவறானது. ஆனால் இந்த இடத்துல ஏன் அவங்க கர்ப்பம் தரித்தார்கள் என்றால், ஒரு மனிதன் செய்த பாவத்தை, அந்த பாவ விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், ஒரு மனிதன் மரிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தை போக்குறதுக்கு புண்ணிய நதிகள் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. புண்ணிய நதியில் நீராடினா பாவம் போயிட்டோன்னு சொல்லி உலகம் சொல்லுது. அதற்காக கங்கைக்கு போகிறாங்க, ராமேஸ்வரம் போகிறாங்க, புனித நீராடலாம் செய்கிறாங்க, நிறைய தர்ம காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், நாம் எவ்வளவு நன்மைகள் செய்து நல்லவர்களாய் வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன பாவங்களும் தவறுகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் இதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா, ஆடு மாடுகளை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பலியிடுவாங்க. பலி எதுக்கிடுறாங்க அப்படின்னா, நான் பாவம் செய்திருந்தேனானால் என்னுடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு பதிலாக, நல்லா தெரிஞ்சுக்க, நான் பாவம் செஞ்சிருந்தேன்னா என்னுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்படுவதற்கு பதிலாக எனக்கு பதிலாக இந்த விலங்குகளை நான் பலியிடுகிறேன் அப்படின்றது தான் விலங்குகளை பலியிடுறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? விலங்குகளை பலியிடுவதனால் மனிதன் செய்த பாவம் நிவர்த்தி ஆகாது. அப்போ என்னதான் வழி அப்படின்னா, ஒரு மனிதன் செய்த பாவத்திற்கு ஒரு மனிதன் தான் மரிக்க வேண்டும். அதுவும் எப்படின்னா நிபந்தனை, அந்த மனிதன் ஒரு தவறும் செய்யாதவராய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த சிந்தப்படுகிற இரத்தமானது ரட்சிப்பை தரும். இப்படி பார்க்கும்போது உலகத்தில் தோன்றிய எல்லா மனிதர்களும் பாவம் செய்யாமல் இருக்க முடியல, சின்ன தவறா வச்சு செஞ்சுறாங்க. இதனால் தான் என்னாச்சுன்னா, கன்னி மரியாள் அவர்களுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியினாலே இயேசு கர்ப்பம் தரித்தார். அல்லேலூயா. கன்னி மரியாளுடைய வயிற்றில். இது தீர்க்க தரிசன புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்க ஒரு விஷயம். கன்னி மரியாளுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறப்பார்னு. ஆனால் மரியாள் அப்படின்னு சொல்லப்படலை, கன்னியின் வயிற்றில் பிறப்பார் அப்படின்றது சொல்லப்படும் பொழுது, அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள்லாம் நிறைய கன்னிகை பெண்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்களாம். என் வயிற்றில் அப்படி ஒரு கர்ப்பம் உருவாயிடுமா, என் வயிற்றில் அந்த பரிசுத்தமானது உருவாகுமா அப்படின்னு சொல்லி நிறைய கன்னிகைகள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்கள் அது. அப்பொழுது கன்னி மரியாளுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்து உற்பவித்தார். இப்போ வாங்க, யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் யோசேப்புக்கு தெரிய வருது மரியாள் கர்ப்பவதி ஆனால்னு. அக்செப்ட் பண்ணவே முடியாதுல்ல. ஆனால் அங்கே யோசேப்பு என்ன செய்தா தெரியுமா? அங்கே அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு 19ஆம் வசனத்தில், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
ஹீ இஸ் எ வெரி ஜென்டில் பர்சன், ஹீ இஸ் அ ரைச்சஸ் பர்சன். அவர் நீதிமானாக இருந்திருக்கிறார். அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தார். அவங்க கர்ப்பம் தரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரகசியமாக தள்ளி விட்டணும்னு சொல்லி, யாருக்கும் பப்ளிக் தெரியாமல் அசிங்கப்படுத்த வேண்டாம், அசிங்கப்படுத்தாமல் அவங்கள என்ன செய்யலாம், சைலண்ட்டாக தள்ளி விட்டுடலாம்னு சொல்லி. இன்றைக்கு வாழ்க்கை துணையாக நம்ம கூட இருக்கிற நம் மனைவியையோ அல்லது கணவரையோ நாம் இப்படி தான் பாவிக்க வேண்டும். உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? நீங்கள் நீதிமானாக இருக்கீங்களா? நம்முடைய பார்வைக்கு நாம் நீதிமானாக இருக்கிறோம். அங்கே உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை குறித்து வெளியில் சொல்ல மாட்டாங்க, பட் உங்ககிட்ட பேசும்போது என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்களா? என்னை இவ்வளோ தாங்குறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்களா? நல்லா பாருங்கள், திருமணத்துக்கு முன்பதாக இந்த மாதிரி நியமிக்கப்பட்டிருக்கும் போதும் அந்த மணமக்கள் பேசிக்கொள்ளும் போதும் ஒருத்தரை ஒருத்தர் அப்படியே தாங்குவாங்க. பேசும்போது எப்படி சொல்லுவாங்க? நான் உனக்காக உயிரே கொடுப்பேன், உனக்காக வானத்தில் ஏறி நிலாவை பறிப்பேன், அதை பறிப்பேன், இதை பறிப்பேன், இதை கொண்டாந்து உன் பாதத்தில் சமர்ப்பிப்பேன். இதெல்லாம் எது வரைக்கும்? கல்யாணம் வரைக்கும் தான் நடக்குது. கல்யாணத்துக்கு பிறகு அதோடு மறந்துடுது, சாப்பிட்டியான்னு கூட கேட்குறதில்ல. இதில் தான் நிறைய பிரச்சனையே வருது. மெசேஜ் வந்தவுடனே பின்னாடி ரிப்ளை அவ்வளோ வேகமாக போகும். நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா, ஹெல்த்தை பார்த்துக்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறதே இல்லை. இதுதான் நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. ஆனால் இங்கே அவர் யோசேப்பு என்ன செய்தார்னா, ஹி டேக்கிங் கேர். அவர் மனைவியை நேசிக்கிறார். அவளை அவமானப்படுத்த விருப்பம் இல்லாமல் அவளை சேஃப் பண்ணுறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கார்த்தி, நம்முடைய வாழ்க்கையிலையும் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்கள சேவ் பண்ணணும். அவங்கள எந்த இடத்துல அவமானப்படுத்தாமல், அந்த அவமானம் நமக்குரியதாக இருக்கிறதால நம்மளை அவமானப்படுத்துவோமா? வாய்ப்பே கிடையாதுல்ல. அதனால் நம்முடைய சரீரமாய் நாம் பாவிக்க வேண்டும். மனைவியானாலும் மனைவியும் என்ன செய்யணும்? தன் கணவருக்கு அன்பு செலுத்துக்கிறவர்களாக இருக்கணும், கேர் பண்ணுறவங்களாக இருக்கணும். அவங்களுடைய வேலையில், அவங்களுடைய நோக்கத்தில், அவங்களுடைய லட்சியத்திற்கு துணை நிற்கிறவர்களாக இருக்கணும். வாழ்க்கை துணை அப்படின்றது அதுதான். வாழ்க்கை துணைனா என்னது? கூட நிற்கணும். எல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் நாளைக்கு சொல்ல போகிறோம், அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் நிற்கணும், அதுதான் வாழ்க்கை துணை. கணவன் வேலைக்கு போயிட்டு வர்றாங்களா, அங்கே வேலையில் என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். கேட்டு அவங்களுக்கு இருக்கிற என்ன டயர்ட்னஸ், மென்டல் ப்ரெஷர் அப்படின்றத அதுக்கு சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அவன் எங்கன்னா போனாங்க, எனக்கு ஆசை வந்தால் போதும், சம்பாதிச்சிட்டு போட்டோம். அப்படி இல்லை வாழ்க்கை துணை. அங்கே என்ன நடக்குது, அவங்க எவ்வளோ வேலையில் ப்ரெஷர் இருக்காங்க. எல்லா ஆண்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள்லாம் அவங்கள போட்டு மிதிக்கிறாங்க. அப்போ அவங்க வேலையில் அனுபவிக்கிற ப்ரெஷர்லாம் வீட்டுக்கு வரும்போது சமாதானத்தை உணரணும். மனைவிமாரெல்லாம் என்ன செய்யணும்? தன்னுடைய கணவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும். ஐயோ வாயை திறந்துட்டா என் மேனேஜர் அதுக்கு பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வாயை திறக்க மாட்டாளா, பேசுகிறான், முத்து முத்தாக இருக்குது, கவிதைகள்லாம் வர்ணிக்கிறது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயோ ஏன் வாயை திறக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. கணவனுக்கு பணிவிடை செய்கிறதுலையும், அவங்கள கேர் பண்ணுறதுலையும், அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க சமாதானத்தை உணர்கிறத்தக்கதாய் வீடு சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். கணவனும் தன் மனைவியை நேசிக்கிறவராக இருக்கணும். வேலையில் ப்ரெஷர் இருக்கும், வெளியில் ப்ரெஷர் இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் வெளியில் கழட்டி போட்டணும். செப்பல் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வருவோமா? யாராவது செப்பல் போட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்களா? ரோட்லெல்லாம் வச்சுக்கிட்டு திரிகிற செப்பலை என்ன பண்ணுவோம்? வாசல்லையே வச்சுட்டு தான் வந்துடுவோம். அந்த செப்பல் விடுற இடத்துலையே நம்முடைய எல்லா மென்டல் ப்ரெஷர்ஸையும் அங்கே வச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு போகும்போது அதை போட்டுக்கிட்டு போகலாம். வீட்டுக்குள்ளே வந்தோமா, வீட்டில் டைம் ஸ்பெண்டுங்க, பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்டுங்க. இன்றைக்கி அது ரொம்ப குறைஞ்சி போச்சு தெரியுமா? இன்றைக்கி உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னா மொபைல் ஃபேமிலியாக போயிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களோட கிட்ஸு கூட வேணாம், போஸ்ட்போன் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அபேவ் 40 40 வயசுக்கு மேலே பிளான் பண்ணிக்கலாம் குழந்தெல்லாம். இன்றைக்கி பயங்கர பிஸி ஷெடியூல். நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன், 2 பேருமே ஜாபில் இருக்காங்க, ஸோ இந்த டைம்லாம் பேபிஸ்லாம் பிளான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. ஸோ அபவ் 40க்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அவங்க சம்பாரித்த அந்த 10 வருஷம் சம்பாதிச்ச காசுலாம் என்ன ஆகுதுன்னா கொண்டு போய் IVF சென்டர் கொடுக்குறாங்க. இன்றைக்கி இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் நிறைய வந்துருச்சு உலகத்தில். நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக வந்துருச்சு இன்ஃபெர்டிலிட்டி. ரீசன் அபவ் 40 அபவ் 30 உடம்பு இயற்கைக்கு மாறாக நம்ம செய்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்தந்த நேரத்தில் சரியாய் திருமணம் என்பது இந்த வயதில் நடக்கணும்.
குடும்பத்திற்கு காரியங்கள் இந்தந்த வயதில் நடக்கணும், இதெல்லாம் சரியாய் நம்ம செய்து முடிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இல்லை நான் செட்டில் ஆகிட்டு தான் வருவேன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, செட்டில் ஆகுறாங்க ஆகிட்டே இருக்காங்க. கடைசியில் அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் தேடி பார்க்குறாங்க, கிடைக்கலன்னு கிடைச்சதா பிடிச்சி கட்டி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, லைஃப் கொஞ்ச நாள் வாழ்கிறது. டிவோர்ஸ் கேசஸ் நிறைய ஆகுது. டிவோர்ஸ் ஏன் வருது? ஈச் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததால் தான் வருது. ஸோ கேர் பண்ணுங்கள், விட்டு கொடுங்க. உங்களோட ஒய்ஃபுக்கு நீங்கள் விட்டு கொடுங்க, உங்களோட ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம பேசும்போது ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது என்னோட பாயிண்ட்டு தான் கரெக்ட் அப்படின்றத நம்ம அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ண பார்க்குறோம். ஒரு பாயிண்ட்டு நம்ம பாயிண்ட்டு தான் கரெக்ட், ஓகே, பட் ஏன் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது? அவங்க செய்கிறது தவறு தான், ரைட், ஓகே, ஏன் நீங்கள் மன்னிக்கக்கூடாது? அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அன்பு செலுத்துறதுக்கு அடையாளமே நம்ம மன்னிக்கிறது தான். நம்மளால் மன்னிக்க முடியலன்னா நம்ம அன்பு செலுத்தலைன்னு அர்த்தம். அதனால் நம்மளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்களுக்கு கத்த சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களோட லைஃப் பார்ட்னரை நேசிங்க, அவங்க லவ் பண்ணுங்க. தினமும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். நான் என் ஒய்ஃபுக்கு தினமும் சொல்லுவேன், உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு சொல்லுங்கள் தினமும், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒய்ஃபும் என்ன சொல்லலாம், ஹஸ்பண்டுக்கு நான் உங்களை நேசிக்கிறேன் தினமும் சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி பலமுறை சொல்லியிருப்போம், பலமுறை எழுதியிருப்போம், பலமுறை டெக்ஸ்ட் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு முறை கூட வராது. அத்தி புத்தா போல் அந்த வார்த்தை மங்கி போயிடும். உங்களுடைய அன்பை என்ன செய்யணும்னா அதிகரித்து கொண்டே இருக்கணும். உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய லவ் அதிகமாயிட்டே இருக்கா? உங்களோட கேரிங் அதிகமாயிட்டே இருக்கா? அன்டில் ஓல்ட் ஏஜ் வரைக்கும் உங்களுடைய லவ் ஒரு நாளும் குறையக்கூடாது. ஒரு நாளும் அது அணைய விடவே கூடாது. அதை எரிய விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஈச் எவ்ரி பர்சன் டேக்கிங் கேர் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் கேர் பண்ணுங்கள். உங்கள் சரீரம் அவங்க, அதனால் அவங்கள கேர் பண்ணுங்கள். அன்றைக்கி யோசேப்பு அப்படி தான் பண்ணாங்க. யோசேப்பு மரியாதை தள்ளி விடுறதுக்கு அவங்க நினச்சாலும் கர்த்தர் சொன்னார் ஒரு வார்த்தை, 20ஆம் வசனத்தில், அவர் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. இதுதான் பிரச்சனைக்கு பெரிய காரியம். ஐயப்படாதே, சந்தேகப்படாதே. இன்னைக்கு லைஃப்பில் பிரச்சனைகள் அதிகம் வர்றது சந்தேகம் தான். ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, அப்படி பேசியிருப்பாரோ, இப்படி போயிருப்பாரோ, நமக்கு தெரியாமல் பண்ணியிருப்பாங்களோ, நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா, நம்ம கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறோம். அங்கேருந்து ஆர்கியூமெண்ட் அதுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. 2 பேருக்குள்ளே ப்ரூவ் பண்ணி லவ் அங்கே சப்ரஸ் ஆகிடுது. அன்பு குறைஞ்சி போயிடுது. சண்டை அதிகமாகிடுது. வம்பு அதிகமாகிடுது. அன்பு குறைஞ்சிருச்சுன்னா வம்பு அதிகமாகிடும். நம் வாழ்க்கையில் வம்பு அதிகப்படுத்தக்கூடாது, அன்பு அதிகப்படுத்துங்க. ஒருவேளை உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு தெரிஞ்சே தவறு பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம், ஒரு வேளை தெரிஞ்சே தவறு பண்ணுறாங்க, அவங்க நம்மகிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அன்பு அந்த மனதை திருப்ப முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு மனசையும் எந்த ஒரு மனசையும் அதிகாரத்தினால திருப்ப முடியாது. அதிகாரம் பண்ணி திருப்பிலாம் நான் சொல்லி திருத்திருமே அப்படின்ட்டு இல்லை. ஆனால் அன்பு செலுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். நம்மளுடைய ஒரே நோக்கம் அன்பு செலுத்தி கொண்டே இருப்பது தான். தன்னுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அன்பு செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய எல்லா அன்பையும் கொடுக்கும்போது உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள அன்பினால் கட்டப்படுவீர்கள். உங்களால் அந்த குடும்பம் செழிக்கும், உங்களால் ஆசீர்வாதம் பெருகும். சமுதாயத்தில் நீங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் வருவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? லைஃப் பார்ட்னருக்குள்ள எது அதிகரிக்கணும்? வம்பா அன்பா? அன்பு அதிகரிக்கணும். அன்பு அதிகரித்ததுக்கு சில அடையாளங்கள் என்ன தெரியுமா? நம்ம அவங்கள கேர் பண்ணுவோம், நம்ம விட்டு கொடுப்போம், நம்ம மன்னிப்போம். அவங்க தவறு செஞ்சாலும் நம்ம அவங்கள மன்னிப்போம். நம்ம அவங்கள எல்லா இடத்துலையும் பெருமைப்படுத்துவோம். இதெல்லாம் நம்ம அன்பு செலுத்துவதற்கான அடையாளம். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? அப்போ நீங்கள் உண்மையிலே அன்பு செலுத்துறீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் எல்லா இடத்துலையும் பெருமைப்படுத்துறீங்களா? எல்லா இடத்துலையும் நான் பெண்ணோட அப்பா அம்மாட்டையும் சரி, ஆணோட அப்பா அம்மாட்டையும் சரி, வெளியில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தகாத வார்த்தைகள், சண்டைகள், ஒருத்தர் உறவுக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. மாமியார் மருமகள், நாத்தனார் அப்படின்னு சொல்லி யாருக்குள்ளேயும் வர அந்த அன்பின் வேர் இல்லை. ஆனால்
நாம் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ளும் இருக்க கடவுதுன்னு வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்னா அன்பாய் இருந்தார். அந்த அன்பின் தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா அந்த அடையாளம், இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நாம் அன்பு செலுத்துவது தான். உங்கள் குடும்பத்தாரை நேசிங்க. கணவன் என்ன செய்யணும்? தன் மனைவியின் குடும்பத்தை தான் குடும்பமாய் நேசிக்க வேண்டும். மனைவி என்ன செய்யணும்? தன் கணவனுடைய குடும்பத்தை தன் குடும்பமாய் நினைத்து அவங்களை சேவிக்க வேண்டும். நான் மட்டும் ஏன் குறைஞ்சவனா, நான் படித்தவன் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ் அங்கே இல்லை. யாரெல்லாம் வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறீங்களோ, வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? யாரெல்லாம் உயரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் தன்னை தாழ்த்த வேண்டும் என்று. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவானாம். உங்கள் குடும்பத்தில் உங்களை மிதிக்கிறாங்களா? பரவாயில்ல, அன்பு செலுத்திக்கிட்டே இருங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்களா? பரவாயில்ல, அன்பு செலுத்துங்க, அவங்கள மன்னியுங்க. எத்தனை நாள் அவங்க மிதிப்பாங்க? ஆனால் ஒரு நாள் வரும்போது அவங்க மனசாட்சி குத்தம் அவங்களுக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க? இவங்கள போல எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சவங்க நான் பாக்கியம் பண்ணணும்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய அன்பு தான் அவங்களுக்கு அடையாளமாக இருக்க போகுது. இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமே அன்பு தான். அந்த ஒரு அன்பு இல்லைன்னா இந்த வேதம் வீணானது. அந்த ஒரு அன்பு இல்லைன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது வீணாக இருக்கும். அப்போ அவர் அன்பு செலுத்ததினால்தான் தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தேன்னு சொல்லி சிலுவையில் 2 கரங்கள்லையும் விரித்து, இவ்வளவுதான், இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தன் ஜீவனை கொடுத்துட்டார். அன்பின் அடையாளமாக நம்ம வாழ்க்கையிலையும் அன்பு நமக்குள்ளே இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார்னா நம்ம அன்பு செலுத்துவோம். வாழ்க்கை துணையை அன்பு செலுத்துவோம். வாழ்க்கை துணையின் குடும்பத்தாருக்கு அன்பு செலுத்துவோம். இயேசு இதுதான் சொல்லி கொடுக்குறார். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. நம்ம என்னையை எவ்வளோ நான் கேர் பண்ணுறேனோ அதே அளவு தான் என் லைஃப் பார்ட்னரை நான் கேர் பண்ணணும். சொல்லப்போனால் என்னை விட நான் பெட்டராக அவங்கள கேர் பண்ணணும். அல்லேலூயா. ஸோ இப்படி இருந்தேன்னா குடும்பங்களுக்குள்ள சண்டைகள் வராது. விட்டு கொடுக்குற தன்மை அதிகமாகும். அவங்கள கேர் பண்ணுற தன்மை அதிகமாகும். இன்றைக்கி சிவில் கோர்ட்டில் போயிட்டு நிறைய பேர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. டிவோர்ஸுக்கு நிறைய பேர், எத்தனை பேர் யங் ஸ்டேஜில் உள்ளவங்க ஆசைப்பட்டு திருமணம் முடிக்கிறாங்க, கொஞ்ச நாளில் பிரிஞ்சுறாங்க. கேட்டால் எனக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு லைஃப் பார்ட்னர் தான். அந்த ஒரு லைஃப் பார்ட்னரோடு, அந்த ஒரு குடும்பத்தோடு நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் அன்பு செலுத்துவது மட்டும்தான். அல்லேலூயா. அதே மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு முன்பதாக இருந்த காரியங்களை பேசாதீங்க. பழைய காரியங்களை நாம் பேசக்கூடாது, ஞாபகப்படுத்தக்கூடாது. அவங்க எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க அறியாமையே இருக்கலாம், அவங்க பலவீனமாக இருக்கலாம். நீங்கள் அன்னைக்கு அப்படி பண்ணவன் தானே, என்றைக்குமே அந்த வார்த்தையை கப்புள்ஸ்குள்ளே சொல்லிடாதீங்க. நீ அப்படி இருந்தவன் தானே, என்றைக்குமே பேசாதீங்க. அட் ப்ரெசன்ட் லைவ்ல எப்படி இருக்காங்க, இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை மட்டும் பேசுங்க. பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டுமே பேசுங்க. நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உங்கள் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக இருக்கும். அந்த நேர்மறை எண்ணங்களை யார் உருவாக்குவானா? நீங்கள் தான் உருவாக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் பேச போகிறீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நீங்கள் தான் பேச போகிறீங்க. பாசிட்டிவ் வைப் பேசும்போது குடும்பத்தில் சேஞ்சஸ் கொண்டு வருங்க, என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் வரும். எனவே உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், வீட்டுக்கு போனாவே நெகட்டிவாக தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. நெகட்டிவாக இருக்கிற திங்ஸை பாசிட்டிவாக மாற்றுங்க. சாதனையாளர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நீங்கள் கட்டுறீங்கன்னா அதை விட சாதனை ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய ஒரு அத்லெட்டிக்ஸில் இல்லை ஒலிம்பிக்ஸில் போயிட்டு சாம்பியன் பட்டம் வாங்கிட்டு பட்டத்தை தூக்கி காட்டுறது மட்டுமே சாதனை கிடையாது. உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரியாய் நிர்வகிக்க தெரிஞ்சிருச்சுன்னா யூ ஆர் த சாம்பியன். அல்லேலூயா. நீங்கள் தான் சாம்பியன். உங்கள் குடும்பத்தை உருவாக்குங்க, உங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்க. இன்றைக்கி நேரம் இல்லை, நிறைய வேலை பார்க்குறோம், நிறைய பிஸியாக இருக்கும். பட் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குங்க. குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குங்க. அவுட்டிங் கூட்டிகிட்டு போங்க, அவங்களோட பேசுங்க. சம் பர்டிகுலர் டைம் வச்சு அவங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இட் இஸ் மேண்டிட்டரி. இது அவசியமானது. இல்லை என்றால் பணம் இருக்குது, பணம் சம்பாதிச்சலாம், வேலையில் போஸ்டிங் கிடச்சிரும், ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர்ட்ட பணம் இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை. நம்ம வாழ்க்கை அப்படி இருந்துடக்கூடாது. கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் அன்பு செலுத்துங்கள். யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளை அன்பு செலுத்தினாள். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் சொல்லப்பட்டிருக்கு. அவளை சேவ் பண்ணுறான். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கள லவ் பண்ணுங்கள், அவங்கள காப்பாற்றுங்க, அவங்களிடத்தில் அன்பு செலுத்துங்க, அவங்களுடைய தவறை மன்னியுங்க. கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். ஒரு கணவன் மனைவி எப்படியோ, ஒரு மணவாளன் மணவாட்டியை போல தான் இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். நம்ம எவ்வளோ தவறு செய்கிறோம்,
ஆனால் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார் இல்லையா? சபையாகிய மனவாட்டியை அவர் மன்னிக்கிறது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் குடும்பத்தாரை மன்னித்து அன்பு செலுத்தி ஆதரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். லூக்கா 1:6 லூக்கா 1:6 வெளியில் ஆயத்தமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆயத்தமாக இருக்காங்கன்னு பார்த்துங்கம்மா. பிளேட்ஸ் எல்லாமே இருந்துட்டாங்கன்னா எனக்கு ஒரு இன்டிமேட் பண்ணுங்கள். லூக்கா 1:6 அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இங்கே ஒரு கப்பல்ஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எலிசபெத் அண்டு சஹரியா அப்படின்ற ஒரு கப்பல்ஸ். அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்தது சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன எல்லா கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் அவங்க குற்றமற்றவர்களாக இருந்தாங்களாம். இன்னைக்கு கப்பல்ஸ் நீங்கள் எப்படி இருக்கணும்? கர்த்தரிட்ட சகல கற்பனை நியமத்தில் குற்றமற்றவர்களாக இருக்கணும். தேவனுடைய வருகையில் நம் மாசற்றவர்களாக இருக்கணும். தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய காரியத்திலும் சரி, உலகத்தின் காரியத்திலும் சரி, குடும்பத்தின் காரியத்திலும் சரி, சொந்தக்காரங்க வர்றாங்களா அவங்கள ஆதரிக்கணும். கஷ்டப்படுறவங்க வர்றாங்களா அவங்கள ஆதரிக்கணும். சபையில் வர்றீங்கன்னா உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும். எல்லா காரியத்திலும் நீதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் த பெஸ்ட் கப்புள் அப்படின்ற அவார்டை கர்த்தர் கொடுப்பார். அவர் நேரெல்லாம் கொடுத்து கோப்பையை கொடுத்தெல்லாம் உயர்த்த மாட்டார். ஆனால் பரலோகத்தில் நமக்காக ஒரு நல்ல இடத்த தேவன் வச்சிருக்கிறார். அங்கே நம்மளை ஹானர் பண்ணுவார். இந்த உலகத்தில் உங்களை நிறைய பேர் ஹானர் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஸோ த பெஸ்ட் கப்புலாம் நீங்கள் வரணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிளேட்ஸ் எல்லாம் ரெடியா? ஓகே. மணப்பெண் வீட்டார் முதலாவதாக மணமகளுக்கு அந்த பிளேட்ஸ் எல்லாம் வழங்குவாங்க. மணமகன் வீட்டார் முதலாவது மணமகன் வீட்டார் மணமகளுக்கு பரிசுகளை கொண்டு வருவார்கள். மணமகன் வீட்டார் அவங்க கொண்டு வருவாங்க. வாங்கிட்டு இங்கே கீழே வச்சுருவோம். இந்த இடத்துல அதுதான் போகிற வாங்க கொடுக்கல. அவங்க உனக்கு கொடுக்கும். அதாவது உங்கள் வீட்டுக்காரங்க டெய்ஸிக்கு கொடுப்பாங்க. நீங்க தான் உட்கார்ந்து சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். டெய்ஸி மணமகள் அவர்கள் எழுந்து நிற்க மணமகனின் வீட்டார் பரிசு பொருட்களை கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மணமகன் வீட்டா தட்டை எடுத்துட்டு வரணும். மணமகளுக்கு கொடுக்க வேண்டிய தட்டு, பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தட்டை கொண்டு வருவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முதலாவது கனப்படுத்த வேண்டியது என்னைக்குமே மணமகளை தான், பெண்ணைத்தான் கனப்படுத்தணும். வேதம் அதைத்தான் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் செய்தார். எனவே பெண்ணைத்தான் இன்னைக்கு கனப்படுத்தணும். மணமகனை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆயத்தமா இருக்கீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.
மணமகனின் வீட்டார் இப்பொழுது மணமகளுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். டேசி அவர்கள் முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி இங்கே வந்துருங்க, சென்டராக வந்துருங்க. நீ அப்படியே உட்காந்து வாங்க வாங்க, மணமகனின் வீட்டார் வாங்க. பெண்ணின் வீட்டார் யாராவது ஒருத்தர் வாங்களேன். பெண்ணின் வீட்டார் பரிசு பொருட்களை வாங்கி வைப்பதற்கு யாராவது ஒருத்தர் வாங்க. பெண்ணின் வீட்டார் அவங்க கொடுக்கிற பரிசு பொருட்களை வாங்கி கீழே வைங்க. நீ எந்திரிச்சு அவ்வளோதான். அடுத்ததாக மணப்பெண்ணின் வீட்டார் பரிசு பொருட்களை கொண்டு வந்து மணமகனுக்கு வழங்குவார்கள். மணப்பெண்ணின் வீட்டார் மணமகனுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். மோதிரம் மாத்துறதுக்கு மோதிரம் ரெடியா இருந்துச்சுன்னா எடுத்து வைங்க. ஓகே, நெக்ஸ்ட்.
அடுத்தபடியாக இப்பொழுதும் ஒரு திருமணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி வந்து நிச்சயம் பண்ணும்பொழுது பாதி திருமணம் ஆனதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் கார்த்தி டெய்ஸி அவர்களுக்கு நிச்சய நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டு வந்திருக்கிறோம். என்னதான் நம்ம கூடி வந்திருந்தாலும் இவங்களுடைய சம்மதம் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இவங்க சொல்கிற அந்த எஸ் அப்படின்ற வார்த்தைக்காக தான் நம்ம எல்லாருமே கூடி வந்திருக்கோம். அடுத்த செயலை செய்ய போகிறோம். இப்பொழுது நாம் அந்த சம்மதத்தை நாம் கேட்க போகிறோம். மணமக்களின் வாயிலாக இந்த இடத்தில் தேவனுக்கு முன்பதாகவும் திருச்சபையாருக்கு முன்பதாகவும் உறவினர்கள் சமுதாயத்திற்கு முன்பதாகவும் உங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்க வேண்டிய நேரம் அது. மைக்க பிடிங்க. கார்த்திக் ஆகிய நீங்கள் டெய்ஸி ஆகிய அவர்களை உங்களது வாழ்க்கை துணையாக திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறீங்களா? சம்மதிக்கிறேன். மைக் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. டெய்ஸி ஆகிய நீங்கள் கார்த்திக் ஆகிய இவரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்ய சம்மதிக்கிறீங்களா? சம்மதிக்கிறேன். ஆமேன். இவர்களுடைய சம்மதத்தை தேவன் கேட்டிருக்கிறார். திருச்சபையை யாரும் கேட்டிருக்கிறோம். உறவினர்கள் சமுதாயத்தில் உள்ள எல்லாரும் இங்கே கூடியிருக்கிற எல்லாரும் நாம் கேட்டிருக்கிறோம். அவர்களுடைய சம்மதத்திற்கு அடுத்தது நாளை தினத்தில் திருமண நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமேன். திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற நீங்கள் வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சபையிலும் சிறந்து வரும்படியாக உங்களை தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் இந்த நிச்சயத்திற்கு அடையாளமாக இப்பொழுது மோதிரத்தை மாற்றிக்கொள்வார்கள். மோதிரம் ரெடியாக இருக்கா? கொண்டு வாங்க. இல்லை ஓகே ஓகே. மணமகனுடைய பெற்றோரும் மணமகளுடைய பெற்றோரும் முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்டு மாற்றிக்கொள்ளும் ஒரு நிகழ்வு. மணமகனுடைய பெற்றோரும் மணமகளுடைய பெற்றோரும் முன்பதாக வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தட்டு கொடு. மணமகனுடைய தட்டை கொடு. மணமகனுடைய பெற்றோர் இப்படி வாங்க. நடுவில் இப்படி நில்லுங்க. மணமகன் நடுவில் நில்லுங்க. மணமகன் நடுவில் இங்கே நில்லுங்க. நடுவில் நில்லுங்க. முன்னாடி வாங்க. மணமகளும் அதே போல் பெற்றோர் அம்மா இங்கே நில்லுங்க, அப்பா இங்கே நில்லுங்க, நடுவில் நில்லுங்க, முன்னாடி வாங்க. ஓகே. ஸோ இவர்களுடைய சம்மதத்திற்கு அடுத்து இரு வீட்டார்களுடைய ஒரு சம்மதத்தை தெரிவிக்கிற நேரம். கரங்களை தட்டும் பொழுது மணமகளுடைய பெற்றோர் மணமகனுக்கு அந்த பரிசு பொருளை வழங்குவார்கள். கரங்களை தட்டுவோமா? கை பிடிங்க. அடுத்தபடியாக மணமகனின் வீட்டார் மணமகளின் வீட்டாருக்கு பரிசு பொருளை இப்பொழுது வழங்குவார்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டுவோமா? ஓகே, நன்றி. பெற்றோர்கள் அப்படியே முன்னாடி போயிடுங்க. அடுத்த நிகழ்வாக மோதிரத்தை மாற்றிக்கொள்ளும் ஒரு நிகழ்வு. மோதிரத்தை கொண்டு வரும்போது மணமகனுடைய மோதிரத்தை மணமகன் இப்பொழுது எடுத்துக்கொள்வார். மணமகன் மாப்பிள்ளையோட மாப்பிள்ளை மகன் பொண்ணோட மோதிரத்தை எடுப்பாங்க. உங்களோட மோதிரத்தை எடுத்துடாதீங்க. ஓகே ஓகே, நீங்கள் எடுத்துருங்க. பாக்ஸ் அங்கே வச்சுருங்க. தங்கச்சி கொஞ்சம் போயிடுங்க. ஓகே, எல்லாரும் கரங்களை தட்ட. மணமகன் இப்பொழுது பெண்ணிற்கு ரிங் ஃபிங்கரில் லெஃப்ட் ஹேண்டு ரிங் ஃபிங்கர், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டில். ஓகே, ரைட் ஹேண்ட் எந்த ஹேண்ட்லான்னு போகலாம், ஆனால் ரிங் ஃபிங்கரில் போட்டுருங்க. ஆமென். God bless you. அடுத்தபடியாக மணப்பெண் தன்னுடைய கணவருடைய மோதிரத்தை எடுத்து, வருங்கால கணவருடைய மோதிரத்தை எடுத்து ரிங் ஃபிங்கரில் போடுவாங்க.
ஆமென். தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்க நம் முன்னிலையில் இப்பொழுது நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நாளை தினத்தில் காலை 10 மணிக்கு ஹோட்டல் வெங்கடேஸ்வரா ஹாலில் இவர்களுடைய திருமண நிகழ்ச்சி நடைபெறும். இவர்கள் சம்மதம் தெரிவித்ததன் இதன் பேரில் நாம் எல்லாரும் கூடி வரப்போகிறோம். தேவ நாம மகிமைக்காக நாளைய தினத்தில் இந்த திருமண நிகழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இப்பொழுதும் ஜெபித்து முடிக்கப் போகிறோம். இந்த ஜெபத்திற்கு அடுத்து அன்பின் ஐக்கிய விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் சாப்பிட்டு மணமக்களை ஆசீர்வதிப்போம். இப்பொழுதும் நம் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை நீட்டி இந்த மணமக்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இவர்கள் நாளை தினத்தில் இணைய இருக்கிற கணவன் மனைவியாய் மாற இருக்கிற ஆண்டவரே இந்த கப்புள்ஸை ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இந்த மணமக்கள் செழித்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, உடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக இருப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் சபையார் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உறவினர்களாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே இவர்கள் வாழ்க்கையில் நீர் மேன்மையை தருவீராக ஏசப்பா, உயர்வுகளை தருவீராக. ஆண்டவரே இவர்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லாவற்றையும் நீர் நிர்மூலமாக்கி தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் விளங்குவதாக. இவர்கள் சந்ததியை நீர் ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா. ஆண்டவரே நாளை தினத்தில் நடக்கிற திருமண ஆராதனையை ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஏசப்பா. வருகிற எல்லா உறவினர்களையும் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே நீர் பிதாவே நீர் வந்து ஆண்டவரே அந்த திருமணத்தை நடத்தி தருமாறு நாங்க உங்களை இன்வைட் பண்றோம் ஏசப்பா. ஆண்டவரே ஆவியானவரே நீங்க வாங்க ஏசப்பா. நீர் வரும்போது எல்லாம் நிறைவாய் மாறுமே. ஆண்டவரே நாங்க நிறைய ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஆனால் ஆண்டவரே நீர் வரும்பொழுது அவைகள் நிறைவாய் மாறும் ஏசப்பா. உங்களுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருப்பதாக ஏசப்பா. ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளையும் நீர் சிறப்பான நாளாய் ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாய் நீர் மாற்றி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். உடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் ஐக்கியமும் சகல நாட்களிலும் மணமக்களோடு இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமேன். மணமக்களோடு புகைப்படம் எடுக்க விரும்புகிறவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம்.